ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த மார்னிங் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஒரே ஒரு பிளேயர் தான் ஃப்ளாப் ஆகிட்டாரு. சரிங்களா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நாம் எப்பவுமே சொல்கிறது என்னென்னா, அந்த இண்டிகார் என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணுவாங்களோ, அதே போல் என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணி வின் பண்ணுறாங்களோ, அது எல்லாமே தேடி கண்டுபிடிச்சி, அதே போல் எந்த இடத்துல ஃபெயிலியர்ன்றதுலாம் வருது அப்படின்றத சொல்லிட்டு ஒரு 7 வருஷமாக கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி தான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா, சும்மா காமெடிக்கெலாம் நான் சொல்லலை. ஆனால் நிறைய பேர் பார்த்துட்டு ட்ரை பண்ணி வின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட் வீடியோ. சரிங்களா, ஸோ நிறைய பேர் இந்த மேட்ச் கவர் பண்ணி கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டதுனால தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்காக நான் கொடுத்துருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே போல் ஃப்ரெண்ட்ஸ், முயற்சி பண்ணுங்கள், வெற்றின்றது கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு நான் உங்களுக்கு கேரண்டியாக சொல்லுவேன். சரிங்களா, சரி வாங்க இன்றைக்கி மேட்ச்சுக்கான ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கமெண்டில் என்ன போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இன்றைக்கி மேட்ச்சுக்கான அந்த கமெண்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ட்ரெண்ட் போல்ட்டோட லாஸ்ட்டு T20 இன்டர்நேஷனல் மேட்ச். சரிங்களா, ஸோ இவர் இதுக்கு மேலே இனிமேலுக்கு இன்டர்நேஷனல் மேட்ச்சில் ப்ளே பண்ண மாட்டார். இவரோட கடைசி மேட்ச் இது. பாகிஸ்தான் பக்கம் யுஸ்வேந்திர சிங் ப்ளே பண்ணார் இல்லைங்களா, கடைசி மேட்ச்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல் இவர் இன்டர்நேஷனல் மேட்ச்சில் இவருக்கு கடைசி மேட்ச்சு. ஸோ ஃபேர்வெல் இன்றைக்கி ட்ரெண்ட் போல்ட் தான் இருக்கார். சரிங்களா, இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா விளையாடின 2 மேட்ச்லையுமே ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் கேப்டனாக வந்துருக்கார் ட்ரீம் டீமில், செகண்ட் மேட்ச்சில் வைஸ் கேப்டனாக வந்துருது. சரிங்களா, ஸோ இன்னைக்கு மேட்ச்சும் எகெயின் கேப்டனாக வருவார் அப்படின்னு கெஸ் பண்ணிக்கலாம். தாராளமாக யூஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா, இல்லை ஃப்ளாப் ஆகும்னா நீங்கள் ட்ராப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய இன்னைக்கு மேட்ச்சுக்கான அந்த ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மேட்ச்சுக்கான ஸ்பெஷல் டே பிளேயர்ஸாக யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெவான் கான்வே தான் இருக்காரு. டெவான் கான்வேயோட 50வது T20 இன்டர்நேஷனல் மேட்ச். சரிங்களா, ஸோ என்னோட ஆப்ஷன் என்னன்னா, எல்லாருமே மோஸ்ட்லி நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணுற மாதிரி கெஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ மறுபடியும் நியூசிலாந்தே ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா பவுலர்ஸில் யாருன்னா கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா டெவான் கான்வே ஒரு கேப்டனை யூஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா, ஸோ இன்ஜுரிக்கு அப்புறம் இவர் இன்னும் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. மேபி இன்னைக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வரும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ யூஸ் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா, என்னோட டீமில். ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி அந்த 6 பிளேயர்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோக் கிடையாது, சீரியஸான விஷயம். சரிங்களா, ஸோ இந்த இடத்துல மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னாவே அந்த வெற்றின்றது ரொம்ப தூரத்தில் இருக்கா. சரிங்களா, உங்கள் கண்ணு முன்னாடி தான் இருக்கும். ஸோ பப்புவா நியூ பக்கம் பாருங்கள், அசாத் வலா இருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏவோ ஒனுவா இருக்காரு. சரிங்களா, ஸோ டோட்டலாக இந்த 6 பேர் தான் இருக்காங்க. 6க்கு 6மே ஒரே டீமில் யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா, நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி இதில் ஃபெயிலியர்ன்றது கண்டிப்பாக நடக்கும். அந்த பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்து ரிமூவ் பண்ணிங்கனாவே மோஸ்ட்லி நீங்கள் அந்த வெற்றின்றது எடுத்துடலாம். சரிங்களா, ஸோ என்னோட ஆப்ஷன் யாராவது ஃபெயிலியர் ஆவாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் நடந்த இந்த 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேண்டசி டாபிக்ஸ்ன்றது கண்டினியூ உட்காந்துட்டு வந்துருக்கு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபேண்டசி டாபிக்ஸில் ஒன்று ஃபெயிலியர் ஆகும்னு நான் கெஸ் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா, ஸோ அது யாருன்னு பார்க்கலாம். பப்புவா நியூ பக்கம் பார்க்குறாங்க, அசாத் வலா இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு. சரிங்களா, ஸோ இவங்க 2 பேர்ல ஒரு பிளேயர் ஃபெயிலியர் ஆவாங்க அப்படின்னு கெஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் ட்ரெண்ட் போல்ட்டோட ஃபேர்வெல்ன்றதுனால அவர் நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி பேர் நிறைய பேர் ட்ராப் பண்ணுவாங்க. எதுக்காங்கன்னா 2 முறை MVP வாங்கின பிளேயர் ஃபெயிலியர் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அப்படி அதை தாண்டி இன்னைக்கு இவரோட கடைசி மேட்ச்ன்றப்ப ஸோ ஜாலியாக விளையாட்டு போவார் அப்படின்னு எதிர்பார்ப்பு. அதனால இவரை நான் என்னோட டீமில் வச்சுக்கிட்டு அசாத் வலா ட்ராப் பண்ணிடுறேன். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் நான் ட்ராப் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா வனுவா ட்ராப் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ வனுவாவுக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு பிளேயரை யூஸ் பண்ணி பார்க்கலாம், ஒரு கெஸ்ஸிங். ஸோ அதை விட ஏவோ ஏன் பிக் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏவோ பொறுத்த வரைக்கும் பவர் பிளேல ஃபர்ஸ்ட் ஓவர் இவர் தான் பவுல் பண்ணுவார். ஃபின்னாலன் முன்ன மாதிரி இவர் ஆடலிங்க. ஸோ அதுக்காக நான் ஃபின்னாலனை ட்ராப் பண்ணிட்டு ஏவோ பிக் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ என்னோட டீமில் சாட்னர், ட்ரெண்ட் போல்ட்டு, சவுதி, ஏவோ. சரிங்களா, ஸோ 4 பேர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சேஃபாக தான் கொடுக்குறேன். சரிங்களா, ஸோ மிச்சல் சாட்னர் ஏன் ப்ரோ எடுத்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 98 விக்கெட் பக்கம் எடுத்திருக்காரு. 2 விக்கெட் எடுத்து 100 விக்கெட் ரீச் பண்ணுவார். ஸோ மிச்சல் சாட்னர் யூஸ் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன, வாங்க அந்த 50-50 ஆப்ஷனில் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். 50-50 ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி டச் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும், ரொம்ப கஷ்டம்லாம் பட வேணாம். சரிங்களா, ஸோ இன்றைக்கி மேட்ச்சில் பாருங்கள், பிலிப்ஸு, சாட்னரு, சவுதி. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் நான் ஃபிலிப்ஸை ட்ராப் பண்ணிட்டு சாட்னர், சவுதி பிக் பண்ணியிருக்கேன். மேபி நான் பிக் பண்ணிக்கிற பிளேயர்ஸ் சொல்கிறேன், யாராச்சும் ஃப்ளாப் ஆவாங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோரிகா இருக்க விக்கெட் கீப்பிங்கில் நான் டெவான் கான்வேக்கு மோர் இம்பார்ட்டன்ட் கொடுத்ததுனால நான் டோரிகா ட்ராப் பண்ணிடுறேன். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி அந்த லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்ரெடி நியூஸில் சீரிஸை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ லோ பர்சன்டேஜ் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறப்ப ஃபின் ஆலன் இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க வில்லியம்சன், டேரி மிச்சல் இருக்காரு. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பப்புவா நியூ பக்கம் ஜாக்கரிக்கோ இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க ஹிரி யுரா. சரிங்களா, ஸோ டோட்டலாக இந்த 6 பேர் தான் இருக்காங்க. இதில் யார் வருவாங்கன்றதை நான் என்னோட ஆப்ஷனில் சொல்லிடுறேன். சரிங்களா, ஸோ நான் வில்லியம்சன் இந்த மேட்ச்சுக்கு யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஏன் வில்லியம்சன் யூஸ் பண்ணி பார்க்குறேன்னா, இந்த மேட்சோட கார்னர் இல்லை ஒரு பிளே ஆஃப்குள்ளே நியூசிலாந்து போகுது, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு முக்கியமான மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா
இவர் வெளியாடுவார். ஸோ நியூசிலாந்து சீரிஸ் விட்டு வெளியே போயிட்டாங்க கடைசி மேட்ச். ஸோ இவர் வந்து இன்னும் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, விளையாடுவார்னு ஒரு எதிர்பார்ப்பை நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். டேரி மிச்சல் ஹீரிலாம் ட்ராப் பண்ணுறேன். யுரா வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரே ஒரு 5 6 அடிச்சா போதும், 100 6 வந்து ரீச் பண்ணுவார். ஸோ இவரை யூஸ் பண்ணி பார்க்குறேன் சரிங்களா. ஸோ என்னோட டீமில் வந்து வில்லியம்சன் யுரா 2 பேர் யூஸ் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் வந்து ட்ராப் பண்ணி பாருங்கள். ஓரளவு உங்களுக்கு ஃபினாலே வந்து சைன் ஆவார் அப்படின்னு வச்சுனாலும் நீங்கள் வந்து ஃபினாலே கூட யூஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி என்னோட டீமில் இருக்கக்கூடிய அந்த 11 பிளேயர்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யூனிவர்சல் டீமில் வந்து யார் யாரை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ யூனிவர்சல் டீம் வந்து இதுதான். இது வந்து ட்ரீம் லெவலில் நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம யூனிவர்சல் டீம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்மால் லீக்காரங்களாம் எப்பயுமே இந்த 2 பேர் மேலே கைவே வைக்கக்கூடாது, அதுதான் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் யாராவது ட்ராப் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ அசாத் வலா ட்ராப் பண்ணுறேன், வனுவா ட்ராப் பண்ணுறேன், ஜிம்மி நீசம் ட்ராப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோக்கி ஃபெர்குசன் கூட ட்ராப் பண்ணிடுறேன் சரிங்களா. ஸோ எல்லாருக்குமே வந்து விக்கெட்ன்றது கிடைக்குமான்னு தெரியல, அதனால லோக்கி ஃபெர்குசன் கூட நான் ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். எப்பவுமே கொடுக்குற மாதிரி உங்களுக்கு கான்வே, ரவீந்திரா, சாட்னர், பயோ, டீம் சவுதி, போல்ட்டு, ஏஓ சரிங்களா. ஸோ 7 பேர் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா. நான் ட்ராப் பண்ண பிளேயர்ஸ் யாராச்சும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ என்னோட டீமில் இருக்கக்கூடிய அந்த 11 பிளேயர்ஸ் பார்க்குற மாதிரி யாரும் ட்ராப் பண்ணுறேன் ஓவரால் அப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன் சரிங்களா. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் கான்வே மட்டும் யூஸ் பண்ணி பார்க்குறேன். டோரிகா, ஃபினாலா 2 பேருமே ட்ராப் பண்ணிடுறேன். பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ரவீந்திரா யூஸ் பண்ணுறேன், பிலிப்ஸை ட்ராப் பண்ணுறேன், வில்லியம்சன் பிக் பண்ணுறேன், நெக்ஸ்ட் மிச்சல் ட்ராப் பண்ணுறேன், லைக்காவும் ட்ராப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யுரா வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன். பர்சன்டேஜ் தான் ரொம்ப லோவாக இருக்காரு, ஸ்டார்டிங்லேயே வராரு. ஸோ யூஸ் பண்ணி பார்க்கலாமே ஒரு ஆசை சரிங்களா. ஸோ இதையும் ட்ராப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்ட் ஆப்ஷனில் சார்னர் யூஸ் பண்ணுறேன், வலா ட்ராப் பண்ணுறேன், பயோ யூஸ் பண்ணுறேன். பயோ வந்து ஏன் ப்ரோ யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா 49 இன்னிங்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸாக உங்களுக்கே தெரியும், இப்போ சாம்பரும் 49 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணார், உள்ளே வந்திருந்தாரு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக குசால் மலாவே வந்து ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட்ல தான் வந்து மிஸ் ஆகினாங்க சரிங்களா. இல்லை அவரே உள்ளே வந்திருப்பாரு. ஸோ அந்த ஆப்ஷனால் பயோ வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். பயோ வந்து நல்ல பிளேயர் தான் சரிங்களா. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஜிம்மி நீசம் ட்ராப் பண்ணிடுறேன் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டு, சவுதி, ஃபெர்குசன் ட்ராப் பண்ணுறேன். ஏஓ வந்து பிக் பண்ணிடுறேன் சரிங்களா. ஸோ வனுவா ட்ராப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோப்பர் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன் சரிங்களா. இவர் வந்து ஒரே மேட்ச்சில் 3 விக்கெட் பக்கம் எடுக்கக்கூடிய எபிலிட்டியான பிளேயர் தான். இவருக்கு வந்து ஒரு வாய்ப்புன்றதை நான் கொடுத்து பாருங்க சரிங்களா. பேட்டிங்கில் வந்தால் ரன் அடிப்பாருங்க. இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர், பவுலிங் ஆப்ஷனில் இருக்கிறதுனால நீங்கள் பவுலர்னு நினச்சி பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமியோ ட்ராப் பண்ணுறேன், ஜாக்கரிக்காவும் ட்ராப் பண்ணிடுறேன் சரிங்களா. ஸோ என்னோட டீமில் இருக்கக்கூடிய அந்த 11 பிளேயர்ஸ் யாருன்றதை பார்க்கலாம். ஸோ ஜிம்மி நீசன் வந்து ட்ராப் பண்ண தான் இருந்தேன். சப்போஸ் இவர் வந்து விக்கெட் விழுந்தால் நம்ம எதிர்பார்க்க முடியாது, அதனால் இவர் யூஸ் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு ஜிம்மி நீசன் பிடிக்கலனா நீங்கள் வந்து ஃபெர்குசன் கூட யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட டீம் வந்து இதுதான். ட்ரெண்ட் போல்ட்டோட கடைசி மேட்ச் இருக்கிறதுனால போல்ட்டுக்கு எகைன் கேப்டன் ட்ரை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்வே ட்ரை பண்ணியிருக்கேன் சரிங்களா. போல்ட் வந்து பிடிக்காதவங்க நீங்கள் வந்து சவுதி கூட ட்ரை பண்ணி பாருங்கள், வைசியா இல்லைனா வந்து சார்னர் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி என்னோட கெஸ்ஸிங் வந்து இதுதான் இந்த மேட்ச் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ வீடியோ பற்றி கருத்தில் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. அதே போல் நான் மோஸ்ட்லி நல்லா ஒரு மேஜரான டீம்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணுவேன் மேட்சஸை பொறுத்த வரைக்கும். இந்த மேட்ச் வந்து சப்ஸ்கிரைபராக கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் யாராச்சும் ஒரு பிளேயர் வந்து கெஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன்னா தாராளமாக வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் முயற்சி பண்ணுங்கள், வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் சரியா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.